மார்னிங், காலை வணக்கம். நம்ம என்னென்னா காலையில் முட்டை குழம்பு வைக்கிறதுக்காக முட்டை வேக வச்சுருக்கோம். நம்ம முட்டை குழம்பு கூட்டும்போது பார்ப்போம். நம்ம எண்ணெய் சட்டி காய வச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சம் சீரகம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணது. அப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 10 அளவு, ஒரு சில்லு அந்த அளவு கணக்கு பண்ணி தேங்காய் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த ஒரு கடையில் விற்கிறோம் பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இது சேர்ந்த ஒரு பேக்கெட். இது போட்டு நம்ம மிக்சியில் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு பார்த்தீங்களா வெங்காயம். நம்ம தக்காளியை நல்லா போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அதை காட்ட மறந்துட்டேன். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபுல் 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சமாக தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் மிளகாத்தூள். வேறு எந்த மசாலாவும் போடலை. முட்டை மசாலா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டை, சோம்பு, தேங்காய் அரைக்கிறப்பே போட்டுறதால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு சில்லி பவுடர், சட்டியோட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் இருந்தாலும் மல்லி போட்டுக்கலாம். இது வந்து ஆச்சியோட மல்லித்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பட்டை, சோம்பு போட்டு அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்திருக்கும். தண்ணியே இருக்காது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு. ஸோ நல்லா வந்து வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிச்சம் இருக்கிற ஜாரில் இருந்ததையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டோம். முட்டை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சு வரப்போ தான் நம்ம முட்டை ஆட் பண்ணோம். ஸோ அதனால் இது திக்காக இருக்கனால இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவு. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கொலன்னு இருந்தாலும் நம்ம முட்டை போடுறப்ப என்ன ஆகிடும்னா மறுபடியும் திக்காகிடும் குழம்பு. ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த மசாலா போட்ட பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கிறதுக்கு அப்புறமா தான் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஸோ முட்டை குழம்பு வந்து நல்லா முழுங்கிடுச்சு. குழம்பு நல்லா நுரக்குடி. முட்டையும் வந்து நான் வெட்டி போட்டிருக்கேன். 2 பீஸாக முட்டை நல்லா கட் பண்ணி பீஸ் போட்டிருக்கேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா நல்லா குழம்பு ரெடி ஆகிடும். கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். உங்கள் செல்வி அக்கா விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக பாருங்கள்.